வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை வருகிற 10ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெறுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இந்த சோதனை ஓட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? சென்னை கடற்கரையிலிருந்து பரங்கிமலை வரைக்கும் பறக்கும் ரயில் சேவை திட்டத்தை கொண்டு வருவதற்கு ரயில்வே தரப்பில் 1985 முடிவெடுக்கப்பட்டிருந்தது. 2 கட்டங்களாக பறக்கும் ரயில் சேவை திட்டம் காலப்போக்கில் பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. கடற்கரையிலிருந்து மயிலாப்பூர், மயிலாப்பூரிலிருந்து வேளச்சேரி வரை என பறக்கும் ரயில் சேவை திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை இடையேயான 5 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அதற்கான பணிகள் என்பது 2008 தொடங்குறாங்க. இந்த பணிகள் 2013 முடிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ஆனால் தில்லை கங்கா நகர் பகுதியில் ஒரு 500 மீட்டர் தொலைவுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களால் இந்த பணிகள் தொடர்ச்சியாக காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. சுமார் 15 ஆண்டுகளாக இந்த பணிகள் என்பது நிறைவு பெறாத ஒரு சூழல்ல தற்போது இந்த பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இது எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தென்சென்னை பகுதி மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக எழுந்திருந்தது. இதற்கான விடையை தான் தற்போது தெற்கு ரயில்வே தரப்பில் அளித்திருக்கிறாங்க. வருகின்ற 10ஆம் தேதி முதல் இந்த வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில்கள், அதாவது MRTS ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஆய்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒரு விரிவான ஆய்வை இந்த பகுதியில் மேற்கொள்ள இருக்கிறாங்க. முன்னதாக தலைமை பாதுகாப்பு ஆணையர் ஜனக்குமார் கார்க் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக மார்ச் 10ஆம் தேதி முதல் இந்த பரங்கிமலை வேளச்சேரி ரயில் சேவை என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல தண்டவாளத்துடைய உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள், உயர் பாதுகாப்பு ஆணையர் பரங்கிமலை, ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம், வேளச்சேரி என MRTS ரயில் நிலையங்கள் வரை இந்த மோட்டார் டிராலி ஆய்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த ஆய்விற்கு பிறகாக வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை இடையே அதிவேக ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் என்பது இன்று பிற்பகல்ல தொடங்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக மதியம் 1:30 மணி அளவில் ஏசி ரயிலை வைத்து இந்த குறிப்பிட்ட இந்த 5 கிலோமீட்டர் வழித்தடத்தில் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஆய்வுல திருப்திகரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டு வருகின்ற 10ஆம் தேதி முதல் இந்த குறிப்பிட்ட வழித்தடத்தில் இந்த ரயில் சேவை என்பது தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரதானமான திட்டம். காரணம் என்ன அப்படின்னா, வழக்கமாக செங்கல்பட்டு, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னை கடற்கரைக்கு இயக்கப்படக்கூடிய ரயில் சேவைகளுக்கு மாற்றாக சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி வழியாக இந்த பரங்கிமலையை இணைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது காலப்போக்கில் ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பரங்கிமலை ஒரு முக்கிய ஹப்பாக மாற இருக்கிறது. மேலே வந்து பார்த்தோம்னா பறக்கும் ரயில் சேவை, அதற்கு மேல் பார்த்தோம் என்றால் மெட்ரோ ரயில் என ஒரு பிரதான வழித்தடமாக இந்த பரங்கிமலை என்பது மாற இருக்கிறது. எனவே இந்த ரயில் சேவை எப்போது துவங்கும் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் 10ஆம் தேதி முதல் இந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு வர இருக்கிறது. தற்போது அந்த ஆய்வு பணிகள் என்பது தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.